நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் அருகே பட்டாசு ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்ததால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வடுகம் பகுதியில் வசிப்பவர் செல்வகுமார். இவரது மகன் நந்தகுமார். இவர் அதே பகுதியில் வசிக்கும் சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான லாரியில் ஓட்டுநராக உள்ளார். இந்நிலையில் நந்தகுமார் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு டாரஸ் லாரியில் பட்டாசு லோடு ஏற்றிக்கொண்டு வரும் வழியில் ஓட்டுநர் நந்தகுமார் மது அருந்துவிட்டு குடிபோதையில் லாரியை இயக்கி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது நாமக்கல் சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 3 சாவடி அருகே சென்று கொண்டிருக்கும் போது ஓட்டுநர் நந்தகுமாரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையிலேயே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக பட்டாசுகள் தீப்பிடிக்காததால் எந்த விபரீதமும் ஏற்படவில்லை. இந்த விபத்தில் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய ஓட்டுநர் நந்தகுமார் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மேலும் பட்டாசு தீப்பிடிக்காமல் இருக்க தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாற்று லாரி வரவழைக்கப்பட்டு தீயணைப்புத்துறை பாதுகாப்புடன் பத்திரமாக பட்டாசு பெட்டிகள் மாற்றப்பட்டு வரும் பணி நடைபெற்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சத்திரம் காவல் ஆய்வாளர் கோமதி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். இச்சம்பவத்தினால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.